Better tomorrow, better tomorrow, better tomorrow is waiting for you. Better tomorrow, better tomorrow, better tomorrow is waiting for you. உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. Hi everybody, it's such a joy to meet you through this program. இந்த ப்ரோக்ராம் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. எங்களுடைய கான்சர்ட்லேருந்து ஒரு பாடலை உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து சில காரியங்களை பேசுகிறேன். ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா நமஸ்காரம். I hope you really enjoy that song. இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் பொழுது மனுஷனுடைய முயற்சியில் சில காரியங்களை நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் சில காரியத்தில் மனுஷனுடைய உதவிக்கு மிஞ்சின பிரச்சனைகள், அதுக்கு தீர்வுகள் வந்து மனுஷனுடைய முயற்சி, பணம், ஞானம் எல்லாத்துக்கும் மிஞ்சின ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவருடைய வசனத்தில் நாம் பார்க்குறோம். இயேசுவானவர் வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணி இருக்கும் பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கிறதுக்கு வரான். பசியில் இருக்கிற அவரை நோக்கி சொல்லுகிறான், கீழே கிடக்கிற கல்களை காமிச்சு, நீர் இந்த கல்களெல்லாம் அப்பமாக மாற்றி நீ சாப்பிடலாமே, நீ ஏன் செய்யக்கூடாதுன்றான். அப்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அவன் பிழைக்க மாட்டான், ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைனாலும் அவன் பிழைப்பான்றார். ஆங்கிலத்தில் சொல்கிறது, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. இந்த ஒரு காரியத்திலிருந்து இருக்கிற வெளிப்பாடு என்னன்னா, man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அவன் பிழைக்க போகிறதில்ல, வாழ போகிறதில்ல. அப்படின்னா ஒரு ரொட்டியும் ஒரு பிரெட்டு இஸ் அண்ட் ஹேண்டி ஒர்க் ஆஃப் மேன். மனுஷனுடைய முயற்சியில் செய்யப்பட்ட காரியம்தான் ரொட்டி. ஒரு ரொட்டியை செய்கிறது ஒரு மனுஷனுடைய முயற்சியில் பண்ணி அது உண்டாகுது. இட்ஸ் an answer to the problem, but it's made by man. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு அப்பத்தினால் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றார். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம், 100க்கு அதிபதின்னு ஒரு சென்ச்சுரியன் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து, he says, my servant is sick. எனக்கு வேலை செய்கிறவன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அவனை வந்து நான் என்ன செய்யன்னு தெரில, நீங்கள் வந்து சுகப்படுத்தணும். ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர தேவையில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடுவான், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு
சேனையில் இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ பேர் கீழ்ப்படிவாங்கன்னு, அதுபோல் உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்குது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடுவான்றான். அதே போல் இயேசுவானவர் சொல்லி அவன் போய் அவனுடைய வேலைக்காரனும் சுகமாறான். இது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் அவன் சொல்கிறான், ஐ எம் a மேன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ஐ நோ இஃப் ஐ டெல் சம் ஒன் தே டூ இட். அதுபோல் நீங்கள் சொன்னால் போதுன்றான். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர் பேதுரு ஒரு தடவை படகுல இருக்கும் பொழுது இயேசுவானவர் தண்ணியில் நடந்து வரதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்றார். இஃப் யூ வில் சே கம் தென் ஐ வில் கம். அவர் என்ன வெயிட் பண்ணுறாருன்னா, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரட்டும், அதை பிடிச்சி நான் நடந்துருவேன்றார். இவங்கெல்லாம் கண்டு கொண்ட காரியம் என்ன? அசாதாரணமான காரியத்தை செய்தவங்க கண்டு கொண்ட ரகசியம் என்னென்னா, இது முயற்சி இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையில் இருக்க வல்லமையை பிடிச்சா அசாதாரணமான காரியம் மட்டும் இல்லை, அற்புதங்களையும் நம்ம அனுபவிக்கலான்னு கண்டு கொண்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க போகிறதில்ல. இட்ஸ் நாட் ஒன்லி பை ஹியூமன் எஃபர்ட்ஸ், ஹியூமன் விஸ்டம், ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ். மனுஷனுடைய ஞானமும் அவனுடைய திறன், அவனுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து மட்டும் இல்லை, அதுக்கெல்லாம் மிஞ்சின அப்பாற்பட்ட காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை, அதை பிடிச்சா உன் வாழ்க்கையில் மாறுதல் ஆகிடும். இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது என்னுடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது வெளிப்படுத்துறது தான் ஆண்டவர் அந்த காலத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு எஃபர்ட் செய்ய போல் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு மோசஸ்னால. தண்ணி இல்லாமல் ஜனங்க இருக்கும் பொழுது ஒரு வாட்டி சொல்கிறாரு, நீ பாறையை போய் அடின்றாரு, முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வாட்டி பிரச்சனை வரும் பொழுது அவர் சொல்கிறார், நீ பாறைகிட்ட போய் பேசுன்றார். அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, யூ ஒன்லி டாக், ஸ்பீக். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற டென்ஷனில் போய் கோவத்தில் 2 வாட்டி போட்டு அடிக்கிறார். ஆனால் ஆண்டோடைய சித்தம் என்னென்னா, நீ பேசும் பொழுது அந்த வார்த்தையில் ஆண்டவர் அவன் மூலம் ஒரு அற்புதத்தை செய்து காமிக்கணும்னு. இவர் போய் அடித்த ஒரு ஹியூமன் எஃபர்ட்டுக்கு மிஞ்சி வார்த்தையில் அந்த அற்புதம் நடக்கணும். இட் இஸ் பியாண்ட் அ ஹியூமன் எஃபர்ட் when a word goes. வார்த்தை போகும் பொழுது ஒரு பாறையிலேருந்து தண்ணி வரணும்னு ஆண்டவர் வாஞ்சித்து வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை நடக்காதபடி இவங்களுடைய சுய கோபம் எரிச்சல் நிமித்தம் அதை கெடுத்து போட்டாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த தேசத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்ட்டார். உடனே சொல்லிட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு டக்குன்னு இப்படி ஒரு நியாய தீர்ப்பான்னு கூட நான் யோசித்திருக்கிறேன், நீங்களும் யோசித்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முயற்சிக்கு மிஞ்சி கிருபை, ஆண்டவருடைய கிருபை வெளிப்படணும்னு ஆசைப்படுறார். God wants to exhibit His grace. It's not only man's effort. மனுஷனுடைய முயற்சி, அது நிறைய மனுஷங்க முயற்சி பண்ணி செய்கிற காரியம் எல்லாம் மதமாக இருக்குது. பட் God wants you to know, He wants to reach out to you. அது மனுஷன் முயற்சிக்கு மிஞ்சினது. It's His grace that reveals God. அவருடைய கிருபை நிமித்தம் தான் நம்ம பெறவே தகுதியற்றவர்களுக்கு பெற்றுக்கொள்ள செயல்படுற காரியம்தான் ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். பணத்துக்கு மிஞ்சி, பொருளுக்கு மிஞ்சி, மனுஷனுடைய ஞானத்துக்கும் மிஞ்சி சூழ்நிலைகள் மாறுபட்ட போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு மனசு உடஞ்சி நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்ய முடியுன்றார். அதான் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கூப்பிடுங்க நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பீட்டர். அவர் கூப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய பிரசன்னத்தில் அவரை நோக்கி நம்ம வரும் பொழுது, அதான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் அடைவோம். அந்த பலன் எப்படி வரும்னா, அவருடைய வார்த்தை நம்மளோட பேசுவார். ஏன்னா நான் பேசுகிற காரியம் மதத்துக்கு மேலே என்ன பேசுகிறேன்னா, நம்மளோட பேசுகிற தேவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பில்டிங்க்கும் போக வேணாம், இருக்கிற இடத்துல
நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்ச, ஒரு பசி, ஒரு வேண்டுதல், ஒரு ஆவல் அது நம்ம தேடும் பொழுது நம்ம இருக்கிற இடத்துல நம்ம காது, நம்ம இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், நம்மளோடு இடைப்படுவார். நம்மளோட பேசும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தில் தியானித்திருக்கும் பொழுது வசனத்து மூலம் பேசுவார். இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் பைபிள் மூலம் பேசுவார். திடீர்னு வேதம் வாசித்துட்டு இருக்க போல் அதுலேருந்து நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது அது ஒரு ரேமா வார்த்தையாக இருக்கும். ரேமா வார்த்தைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இன் அ ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்சன் இன் அ ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பேசும் தெய்வம் உங்கள் சூழ்நிலை நோக்கி பேச, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் வர்றதுக்கும், அப்படியே காஞ்சி போய் பட்டு போன காரியங்கள் திருப்பி செழிக்கவும் செய்ய வல்லவராக இருக்கார். அதை நம்ம புரியணுன்னு தான் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவர் பேசி தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் பூமியில் நடந்து பேசும் பொழுது அற்புதங்கள் நடந்துச்சு. அவர் பேசின வார்த்தைகளை எடுத்து அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இருதயத்திலும் வல்லமை இருக்குது. இன்றைக்கி அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, திஸ் என்கிராஃப்டட் வேர்ட் நமக்குள்ள அவர் ஒரு வித்து மாதிரி. அதுதான் வசனம் சொல்கிறது. ஒரு வயல் வழியாக போய் விதைகளை தூவினாராம். அந்த விதை தான் ஆண்டோடைய வாசனம். விதைக்குள்ளே ஜீவன் இருக்குது. அந்த விதை நமக்குள்ளே வரும் பொழுது அதுலேருந்து ஒரு வாழ்வு, ஒரு ஜீவன் வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்மாறியான வார்த்தைகளும், துன்பப்படுத்துகிற சோகமான வார்த்தைகளும் அதை தள்ளிவிட்டு என்னோட பேசி எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கார். இங்கும் அங்கும் பார்த்து சோர்ந்து போயிட்டா இன்றைக்கு அவரை நோக்கி எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது கூட வசனத்தை, பைபிளை வாங்கி ஜெபம் பண்ணி வாசிங்க. அதன் மூலம் பேசுவார். அமைதிப்படுத்தி ஆண்டவரோடு பேசுங்கன்னு நம்ம இருதயத்தை ஊற்றி அவரோட உட்காரும் பொழுது அவர் நமக்கு ஆறுதலாக பேசுவார். அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை தான் உனக்கு உயிர் கொடுக்கும். செத்து போனவனை உயிரோடு எழுப்பும், வறண்டு போனதை உயிர் கொடுக்கும், செழிக்க செய்யும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கார். இன்றைக்கு அவரே வார்த்தை மாம்சமாயி இயேசு என்று வந்தார். அவரை பற்றி அதான் சொல்லுது, the word became flesh and he became Jesus. அவர் உன் இருதயத்துக்குள் வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது மதம் அல்ல, படம் அல்ல, வேறு எந்த மார்க்கமாக இல்லை. இது அவர் ஒரு நபர். அவர் உன் உள்ளத்தில் வரும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். அந்த ஜீவன் நம்ம உள்ளே வரும் பொழுது நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு ஜீவ நதி பாயும். நம்ம சரீரத்திலையும், வாழ்க்கையிலையும், மனதிலையும், குடும்பத்திலையும் ஒரு செழிப்பு உண்டாகும். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருக்கிற இடத்துல, இயேசுவே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, எனக்கு யாரும் இல்லை, உங்களை நான் கண்டு கொள்ளணும், வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பிதாவே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை அனுப்பியிருக்கிறீர். ஆனாலும் பல ஆண்டுகளுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட எங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மதமும் படமும் மாதிரி நினச்சிருக்கலாம். எத்தனையோ ஆண்டுகள் பக்தியாக கோயில் மாடாக போயிட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவனும் இந்த வல்லமையும் அனுபவிக்காமல் இன்றைக்கு இதை உணரட்டும். எங்கள் வாழ்க்கையில் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மனுஷன் முயற்சினால் மட்டுமல்ல, அவனுடைய எஃபர்ட்ஸ்னால் மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆனால் அதுக்கு மிஞ்சினது தேவ வல்லமை, தேவ கிரியை, உம்முடைய கிரியேட்டிவ் பவர், உம்முடைய ஹோலி கோஸ்ட் அனாயிண்டிங் அண்ட் யோர் பவர், உம்முடைய மிராக்கிள் ஒர்க்கிங் பவர். இன்னைக்கு உயிரில்லாதவனுக்கு உயிரை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஜீவன் அற்றவனுக்கு ஜீவனை கொடுக்குற அந்த வல்லமை உங்கள் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது ஆண்டவரே. நீங்கள் யாருன்றத வெளிப்பாடு எங்களுக்கு தந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அசாதாரணமான காரியங்களும் அற்புதங்களையும் அனுபவிக்கட்டும்.
இந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் தொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தி இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க என்ன பிரச்சனையோ வியாதியோ இப்பொழுது ஏக்கத்தோடு கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்துங்க. இயேசு நாமத்தினால be healed and set free and deliverance and healing spring forth, Lord, and Jesus be glorified. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டோம் ராஜா. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ், சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் வளரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு வாஞ்சித்துங்கன்னா தெரியப்படுத்துங்க. இந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு நான் உங்களோட பேசுகிறேன். God bless you. அடுத்த வாரம் இதே நேரம் நம்ம சந்திப்போம். பாய்.